அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பூஷிதா, வருஷம் தொடங்கின உடனே வர ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல் காலையில எந்திரிச்ச உடனே நல்லா சூடா தண்ணியில குளிச்சுட்டு வெளியே வந்து சூரிய பகவானுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு பொங்கலுக்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சு. என்ன வேலை? சாப்பிடுற வேலை தானே. வீட்டுல என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத போய் கிச்சன்ல மோப்பம் பிடிச்சிட்டு வந்து இவனுக்கு எல்லாத்தையும் ஒரு வெட்டு வெட்டுறதா வேலை. வீட்டுல ஒரு வேலை பாக்குறது இல்ல. அதெல்லாம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப நான் குடும்பஸ்தன் ஆயிட்டேன், அதனால எல்லா வேலையும் நான் தான் பாக்கணும். பானை எடுத்து வைக்கிறது, பெயிண்ட் அடிக்கிறது, அதெல்லாம் நைட்டே செஞ்சு வச்சிருவேன். மத்த வேலை இந்த கரும்பு, அதுக்கப்புறம் தோரணம் கட்டுறது வீட்டு வாசல்ல, இதெல்லாம் இன்னைக்கு காலையில எந்திரிச்சு செஞ்சு முடிச்சு சூப்பர் டூப்பரா கிளம்பி இன்னைக்கு வந்து ஷோக்கு வந்துட்டேன். எப்படி காலையில எந்திரிச்ச உடனே சூரிய பகவான வணக்கத்தை போட்டு பொங்கலை வச்சு நல்லா சாப்பிட்டு ஜாலியா கொண்டாடுறது வழக்கமோ, அதே மாதிரி காலங்காத்தால பொங்கல் அன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சு சன் டிவியை ஓபன் பண்ணி நிகழ்ச்சிகளை பாக்குறது எல்லாருடைய வழக்கம். சூப்பர். இது வந்து ஒரு தொன்று தொட்டு வழக்கமாவே நம்ம எல்லாருக்குமே இருக்கு. யூசுவலா நீ சொன்ன என்கிட்ட காலங்காத்தால எந்திரிப்பேன், அதை செய்வேன், இதை செய்வேன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபேமிலியில ஜெனரலாவே பொங்கல் அப்படின்னா என்ன ஒரு மெமரி ஞாபகத்துக்கு வருது? ஃபேமிலியா சேர்ந்து வந்து செலிப்ரேட் பண்றதுதான் வந்து பொங்கலுடைய கோர் மெமரி. சோ இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம தனியா வந்து செலிப்ரேட் பண்ண முடியாது, நம்ம ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணணும். சோ சன் குடும்பத்தோட தான் இன்னைக்கு நம்மளுடைய பொங்கலை வந்து சூப்பர் டூப்பரா வந்து செலிப்ரேட் பண்ண போறோம். நம்மளுக்கு ஃபேவரட்டான சன் நட்சத்திரங்கள்லாம் இன்னைக்கு வர போறாங்க. 2026 2 + 2 + 6 = 10, 1 + 0 = 1. இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன்ல வந்து 1ன்றது எதை தான் குறிக்குது? இன்னைக்கு நிகழ்ச்சியில இவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்றது குறிக்குது. இன்னைக்கு ஒரு நாளா சேர்த்துக்கலாம், லீவ் விட வேணாமா? நோ, இனிமேல் ஃபுல் என்டர்டெயின்மென்ட் தான். என்ன முன்னுரிமை? ஏன் இவங்களுக்கு மட்டும் நம்ம கொடுக்கணும்? எஸ், வருஷம் ஃபுல்லா ஜாலியா இருந்து வெயிட் பண்ணி கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல் தான் வந்து பொங்கல். அப்படி வருஷம் பொங்கல் கொண்டாடினாலும் இந்த பொங்கலை யாராலையும் மறக்க முடியாது. ஏன்னா இது அவங்களுக்கு தலை பொங்கல். சோ தலை பொங்கல் கொண்டாடக்கூடிய நம்மளுடைய சன் குடும்பத்தின் நட்சத்திரங்களை தான் இன்னைக்கு நம்ம வந்து கூட்டிட்டு வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சி தலை பொங்கல். சோ எந்த டிலேவும் பண்ணாம டக்குன்னு நம்ம தலை பொங்கல் கொண்டாடக்கூடிய ஜோடிகளை கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம் நம்மளுடைய சன் குடும்பத்தின் அழகான ஜோடிகள். காந்த கண்ணழகு லுக்கு விட்டு கிக்கு ஏத்தும் முத்து பல்லழகு சொடி சிறவாடி ராசாத்தி போகாத சூடேத்தி ஆராட்டி சீராட்டி போவேனா ஏமாத்தி கஞ்சாப்பூ கண்ணால செப்பிச்சல உன்னால இடுப்பு வெட்டி அவருதடி நீ சிரிச்சா தன்னால தட்டாங்கை பல்லால நீ சொன்ன ஒத்த சொல்லால சூரியனையும் பேண்டி கவட்டை எடுத்து கல்லால கம்பத்து பொண்ணு கண்ணால வெட்டி தூக்குற எங்கூரு காத்து சூறாளி போல பொழுதி பறக்க தாக்குற அடிக்கருப்பு நிற தலைக்கு வதட்டு செவப்பழகி சில்லறைய சதறிட்டண்டி ஓ சிரிப்பில் சில்லறைய சதறிட்டண்டி ஓ குங்கும வதட்ட வச்சு குழுந்து சிரிக்கையில இத ரெண்டு துடிக்குதடி அதை பார்த்து என் மனசு தவிக்குதடி ஓ வதட்டுக்கு சொந்தக்காரடி நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கடி ஓ வதட்டுக்கு சொந்தக்காரடி நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கடி கட்டுக்கோப்பில் வாழ்ந்த வண்டி கட்டுப்பாட்டில் இந்த வண்டி கலைஞ்சது ஏந்த வண்டி உன்னை பார்த்து கலைஞ்சது ஏந்த வண்டி பச்சிக்க வா இடுப்புல இந்த பச்சை கிளி சுத்துது ஏன் இருக்குல்ல சுத்திக்க வா சுருக்குல என்ன தூக்கி போட்டு பிடிச்சு கடா கடக்கல நான் 18 பட்டிக்கு ராசா என் நகப்பட்டு மலராத ரோசா நான் 18 பட்டிக்கு ராணி என்ன எங்காச்சும் கூட்டிட்டு போனி வாவ், சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸ்பெஷலா இனிய தலை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். Thank you.
யா நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்து மக்களுக்கு வந்து பொங்கல் விஷயம் சொல்லிடலாமா? ஸோ எத்தனையோ பொங்கலை நம்ம சின்ன வயசுல இருந்து செலிப்ரேட் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த பொங்கல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து தலை பொங்கல் ஜோடியா சேர்ந்து செலிப்ரேட் பண்ற முதல் பொங்கல். அதுவும் இங்க வந்து 6 ஜோடி இருக்காங்களா? ஆனா இங்க ஒரு ஆடு ஒண்ணு இருக்கு. அந்த ஆடு இதோட 4வது தலை பொங்கல் கொண்டாடுது சன் டிவியில. அந்த ஆடு யாருன்னு தானா முன்னாடி வர சொல்லு. யாருப்பா வெரி குட். கல்யாணம் ஆகி ஒரு தலை பொங்கல், அது இல்லாம இதுக்கு முன்னாடி ஒரு தலை பொங்கல். இல்ல அவருக்கு இதான் முதல் பொங்கல், எனக்கு தான் 4வது பொங்கல். நைஸ், வெரி குட். அண்ட் அன்பு ஷாலினி சொல்லுங்க, பொங்கல் அதுவுமா, அதுவும் தலை பொங்கல் அதுவுமா ஜோடியா சேர்ந்து கலந்துக்கிறதுல எப்படி இருக்கு? தலை பொங்கல் நான் செலிப்ரேட் பண்ணதில்லை. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு முதல்ல கற்றுக்கலான்னு. ஷாலினி நீங்க? நான் தலை பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். இது ஷோல தான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, அருமை. அண்ட் அதே மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஜோடி. இந்த ஜோடியோட காம்பினேஷன் தான் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு காம்பினேஷன். அப்படிப்பட்ட பூங்கொடி அண்ட் சரவணன். யா இல்ல ஆக்சுவலி இன்னைக்கு நீங்க வந்து தலைப்பொங்கல் அதுவுமா எங்க வீட்டுல இருந்திருந்தா கூட எங்க மாமியார் கூட நாங்க சண்டை போட்டுட்டு நாங்க 2 பேர் ஒன்னா இருக்க முடியாம தான் இருந்திருக்கோம். ஷோக்கு கூப்பிட்டு என்னையும் சரவணனையும் ஒன்னா இருக்க வச்சதுக்கே ரொம்ப தேங்க்ஸ். ஆதிரே அண்ட் பிரபு உனக்கு இன்னைக்கு தலைப்பொங்கல் மாப்ள? இன்னைக்கு தலைப்பொங்கல் கொண்டாடுறோம், அதுக்காக நாங்க வந்திருக்கோம். சரி ஆதிரே சொல்லுங்க. சன் டிவி ஷோ வந்தால் தான் நான் பொங்கல் கொண்டாட எனக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு அது செலிப்ரேஷன் தான், எனக்கு அது புதுசு தான். ஆடாடாடாடா. அன்பு ஆனந்தி எல்லாருமே நீங்க எப்போ சேருவீங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, சேர்ந்துட்டீங்க. இப்போ பொங்கல் செலிப்ரேட் பண்றத ஊரே சேர்ந்து பார்க்க போகுது, எங்களுக்கு ஹாப்பியா இருக்கு. ஹவு டு யூ ஃபீல்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களோட ஃபர்ஸ்ட் தலைப்பொங்கல். சூப்பர். ஃபர்ஸ்ட் வரது தான் தலைப்பொங்கல். ஓகே அன்பு சொல்லுங்க. அன்பு, ஐ திங்க் இது சிங்கப்பண்ணையோட நாங்கள் 3rd பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம். அதில் வந்து இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது. ஏன்னா தலைப்பொங்கல் வீட்டில் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணதோ இல்லையோ, ஆனால் சன் டிவி கூட பண்ணாமல் இருக்கவே முடியல. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணலாம். கண்டிப்பா, நிச்சயமா. அன்புஷிதா எல்லாம் என்ன வந்து குட் பாய்ஸ் குட் கேர்ள்ஸ் மாதிரி வந்து அமைதியா அடக்கொடக்கமா பேசிட்டு இருக்காங்க. இல்ல அவங்க வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா வந்திருக்காங்க நான் ஃபீல் பண்றேன். ஆனா வந்து அந்த மாதிரி உங்க யாரையும் விட மாட்டோம் அப்படின்றது நல்லா தெரியும்ல. அதனால நம்ம பொங்கலை வந்து அமைதியா வந்து ஆரம்பிச்சோம்னா எப்படி, ஆரவாரமா ஆரம்பிச்சாதான் அது பொங்கலுக்கான அர்த்தமே. சோ பொங்கல் விஷஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். பொங்கல் ஆரம்பிக்கிறோம்னா ட்ரெடிஷ்னலா எல்லாருமே ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் இருக்கு. அது என்னது? பொங்கல் வந்து பொங்கி வந்தவொடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? சூப்பர் டூப்பரா வந்து எல்லாரும் வந்திருக்கீங்க. கலெக்டலா இன்னைக்கு மக்களை வந்து நம்ம இந்த சூப்பரான பொங்கல் டேல என்டர்டெயின் பண்றோம். ஓகேவா? எஸ். சோ ப்ளீஸ் டேக் எ சீட். Thank you. ஸோ பொங்கல் அன்னைக்கு காலங்காத்தால இவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு அங்க பொங்கல் போடுறாங்கன்னு தெரிஞ்சு நாங்க கூப்பிட்ட மரியாதைக்காக இப்படி வந்து ஒபீடியண்டா உட்காந்துருக்கீங்கல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கே ஃபர்ஸ்ட் ஒரு கைத்தட்டணும். இப்போ எல்லாருமே வந்து அவங்க லைஃப்ல வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க பர்சனலா. ஸோ எந்த ஒரு பொங்கல் வந்து ஒரு பெஸ்ட் மெமரி அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க, அதை பத்தி சொல்லுங்க. வீடு முன்னாடி ஃபுல்லாக பெருசாக கோலம் போட்டு அதுக்குமா பொங்கல் வச்சு பெரியவங்களுக்கு துணி வச்சு கும்பிட்டுட்டு அப்புறம் நெல் சொல்லுவாங்கல்ல, அது இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் அது பண்ணுவாங்க. அந்த நெல்லை வச்சு சாமி கும்பிடுவோம் சூரியனுக்கு. நீங்க சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு உங்களுடைய பொங்கல்? ஊர்ல செலிப்ரேட் பண்ணதெல்லாம் நல்லாவே இருந்திருக்கு. 3 நாளுமே அங்க வந்து ரொம்ப கிராண்ட் செலிப்ரேஷன்ஸாக தான் இருக்கும். கோலம் வந்து முன்னாடியே போட்டுருவோம். பக்கத்து வீட்டில் ஸ்ட்ரீட்டில் எல்லாம் போயிட்டு யாரெல்லாம் நல்லா போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நைட்டே ஒரு விசிட் போயிட்டு வருவோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு முளைப்பாரி இருக்கும்ல, முளைப்பாரி ஒரு 1 வீக் முன்னாடி நியூ இயர் ஸ்டார்ட் பண்ண பின்னே போட்டுருவாங்க. போட்டு வச்சு பொங்கல் அன்னைக்கு 3வது பொங்கல் அன்னைக்கு ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே விட்டுட்டு அங்கேயே பொங்கல் ஒன்று சமைச்சு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு வருவோம். சூப்பர் சூப்பர். அதே எப்படி பொங்கல் எங்கள் வீட்டில் நாங்கள் செலிப்ரேட் பண்ண மாட்டோம். அதனால எங்கள் கரும்பு மட்டும் அப்பா வாங்கிட்டு வருவார். சன் மியூசிக் பாட்டுக்கு போட்டுட்டு கரும்பு சாப்பிடுவேன் தனியாக, அவ்வளோ. ஆனால் இப்போ வந்து என்னோட ஃபுல் பொங்கல் வந்து சன் டிவியோட தான். வெரி குட். பிரபு இந்த சேட்டோ? இல்லை, எனக்கு வந்து நான் சன் டிவி கூட தான் பொங்கல் கொண்டாடி இருக்கு. மறக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா ஐ திங்க் தி ஃபர்ஸ்ட் பொங்கல் நந்தினி டீம் கூட தான் பண்ணாங்க. அன்பு அண்ட் ஆனந்தி சொல்லுங்க. மெமரினா ஆக்சுவலி சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் மோஸ்ட்லி பொங்கல் கொண்டாடுறது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் அண்டு சன் டிவியில். ஆனந்தி? எனக்கு பொங்கல் என்னன்னு சன் டிவி தான் சொல்லி கொடுத்தது. இங்கே வந்து தான் பார்த்தது. எல்லா சன் டிவியில் இருக்கிற எல்லா பொங்கலும் எனக்கு ஸ்பெஷலானது தான். சூப்பர். ஆனால் அஸ்வத் ஒன்று கவனிச்சியா, மெஜாரிட்டி எல்லாருமே சன் டிவியோட கொண்டாடின பொங்கல் தான் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனிவேஸ் எல்லாருமே வந்து பொங்கல் வந்து அங்கங்க ஒரு சிலர் வந்து நல்லா பாரம்பரியமா வந்து ஊர்ல எல்லாம் செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க. ஆனா பெரும்பாலும் இங்க வந்திருக்கக்கூடியவங்க வந்து பொங்கலை அந்த அளவுக்கு வந்து விமர்சையா வந்து செலிப்ரேட் பண்ணது இல்ல. இன்னைக்கு உங்களுக்கு மெமரபிளா வந்து நாங்க மாத்த போறோம். அந்த வகையில இப்ப நம்ம எப்படி உங்களை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபன் பண்ண போறோம்.
ஃபன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க ரெடியா இருக்கீங்களா? எஸ். பொங்கல் அப்படின்ன உடனே எக்கச்சக்கமான விளையாட்டுகள் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். ஆனா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு விஷயம் தான்ப்பா ஞாபகத்துக்கு வரும். அப்படின்னா அது பானை உடைக்கிறது. உரி அடிக்க போறீங்க. ஆனா எப்படி என்ன மாதிரி விளையாட போறோம் அப்படின்றத ப்ராப்பர்ட்டிஸ் வந்ததுக்கு அப்புறமா சொல்றேன். ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளீஸ். உரி அடிக்கிறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்துருச்சு. உங்களுக்கே தெரியும் உரி அடிக்க போறீங்கன்னு நாங்க சொல்லிட்டோம். ஸோ எப்படி அடிக்க போறீங்க அப்படின்னா, ஸோ ஆண்கள்லாம் பெண்களை வந்து தூக்க போறீங்க. பெண்கள் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணியிருப்பீங்க. அவங்க கையில் இந்த கட்டையும் வந்து கொடுத்துருவோம். இதை வச்சு நீங்கள் உடைக்க போறீங்க. ஸோ மொத்தம் வந்து 5 பானை இருக்கு. இப்போ உங்களுக்கு டைம் லிமிட் நாங்கள் கொடுக்க போகிறோம். அந்த குறிப்பிட்ட டைம் லிமிட்குள்ளே யார் 5 பானையும் உடைக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர். டன். ஸோ இதுதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேமாக இருக்க போது. இந்த முதல் போட்டியில் முதலாவதாக வந்து கட்டம் கட்டி கலக்க போகிறவங்க யாருன்னா நம்மளுடைய ஆதிரியன். ஸோ தலை பொங்கலுடைய முதல் போட்டியில பயங்கரமா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நம்மளுடைய பிரபு அண்ட் ஆதிரை வந்திருக்காங்க. ஸோ நீங்க ஒரு டார்கெட்டை செட் பண்ணாதான் மற்றவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். அதை மைண்ட்ல வச்சுட்டு ஒரு ப்ராப்பரான டார்கெட்டை அழகா செட் பண்றீங்க. எப்படியோ எங்கடா எங்கடா எங்கடான்னு சொல்லிட்டு நீ அவ்வளவு கத்துற. ஆனா இங்க பிரபு ஒண்ணு அமைதி. ஓகே, சோ முதலாவதா வந்து விளையாடின நம்மளுடைய ஆதிரியன் பிரபு வெறும் 1 minute 8 secondsல முடிச்சிருக்காங்க. வெல் டன். ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ணிருக்கீங்க. அடுத்து வரவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்க்கலாம். Thank you so much. பூஷிதா, ஃபர்ஸ்ட் வந்தவங்களே கலக்குன்னு கலக்கிட்டாங்க. அடுத்து யாரை இறக்கலாம்? அடுத்து அன்பு ஆனந்தி இறக்கிடலாம். லெட்ஸ் வெல்கம் அன்பு ஆனந்தி, வாங்க. ஆனந்தி அண்ட் அன்பு பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்துல அவங்க வந்து 1.8 செகண்ட்ஸ்ல முடிச்சிருக்காங்க. எவ்வளவு இருக்கு? 5 1 minute 8 secondsல முடிச்சிருக்காங்க. 5 நிமிஷம் எங்களுக்கு இருக்கு. 5 நிமிஷம் இருக்கா? ஏன்? ஒவ்வொரு பானைக்கு ஒவ்வொரு நிமிஷம் அப்படி கால்குலேட் பண்ணிருக்கேன். சோ ஆனந்தி அன்பு தயாரா இருக்கீங்க? எஸ். ஆன் யுவர் மார்க், கெட் செட், கோ. ஐயோ தூக்கு பாப்பா. அச்சச்சோ. நல்லா தூக்கு மாப்ள. பாகுபலி. ஏய் இது என்ன அடி போறாங்க? ஓகே. எல்லாம் ஃபுல்லா ஓடினோம். மேல நல்ல மேல அடி. அடி கமான் ஈஸி. கமான் ஈஸி. அடி வேகமா. ஃபுல்லா ஓடினோம். யாபி அடிச்சு வச்சால. ஏய் பாவண்டா டேய் விடுடா. ஏய் இருடி அது. ஓகே. அடி போயிச்சு. மாப்ள இறங்கி கூட நல்லா தூக்கி போடுறவ. அடி. நல்லா அடி. வேகம். எங்க தெரியுமா? நீ கேளுச்சு. அடுத்து வர போங்க. அடுத்து போயிட்டு வாங்க. லாஸ்டா வேணா வச்சுக்கலாம் அத. அடி. ஓய் செட். அடி அவட அடி. அங்கடா. இப்போ கை சாதீங்க. நான் விழுந்துடும். தூக்க முடியலையா? தோத்துட்டேன்
இப்போதைக்கு வந்து 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எப்படியும் அவங்கள விட அதிகமா என்ன நீங்க பண்றேன்னு exceed தெரியுமா? பண்ணிட்டீங்க. இங்க எய்ம் பண்ணுது, அடிக்கும் போய் இங்க அடிக்க. என்னத்த பண்றது? அதாவது ஏன் ஒரு இடத்துல எய்ம் பண்ணுது, ஏன் ஒரு இடத்துல அடிக்குது? எனக்கு தலை சுத்துது. ஆனா அன்போட ரியாக்ஷன் நாங்க பார்த்தோம். உன் ரியாக்ஷன் தான் கண்ணு மூடினால தெரியல. என்ன நினைச்ச நீ ஃபர்ஸ்ட்? அதை உடைக்கலான்னு சொல்லிட்டோம். அதை தொட்டு விளையாடின்னு இருக்க. இதுல வேற பானை பிரச்சனை, பானையை வேற கம்ப்ளைண்ட் பண்றேன். நான் யோசிச்சு அது எப்படி பண்றா, கஷ்டப்பட்டு எப்படி பண்றா, அதெல்லாம் யோசிச்ச போது உடைக்க தோணல. எனிவேஸ் தோட்டமா விளையாடினதுக்கு பாராட்டு. தேங்க் யூ. 2 ஜோடிகள் வந்து விளையாடிட்டாங்க. அடுத்ததா எந்த ஜோடியை கூப்பிடலாம்? அன்பு அண்ட் ஷாலினியை கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம் அன்பு அண்ட் ஷாலினி. ஓகே, சோ அடுத்ததாக நம்மளுடைய அன்பு அண்ட் ஷாலினி தயாரா வந்து இருக்காங்க. ஆதிரை அண்ட் பிரபு வந்து 1 நிமிஷம் 8 செகண்ட்ல வந்து எல்லா பானையும் உடைச்சிருக்காங்க. நீங்க அதை விட கம்மியான செகண்ட்ஸ்ல உடைக்கணும் அப்படின்றது தான் உங்களுக்கான டார்கெட். ஓகே, ரெடி? ஓகே. அன்பு அண்ட் ஷாலினி 3 2 1 கோ. தூக்குடா போடு. ஈஸி போடு. லெஃப்ட். நல்லா உடையணும். நல்லா இது ஃபுல்லா உடையல. போடு நீங்க போமா. நெக்ஸ்ட் பை. செதறல. இன்னும் உடையணும் அந்த பானை. அது வந்து ஃபுல்லா அடிச்சிட்டாரு. எஸ். ஓகே, நெக்ஸ்ட். அடிச்சிட்டாரு. ஓகே. நெக்ஸ்ட். அடிக்கலாம். ஓகே. போஸ் பத்தல. அடுத்து போயிட்டு வாங்க. லாஸ்ட் போ. சரி, லாஸ்ட் ஒன். லாஸ்ட் அடி. ஓகே அடிங்க. ஐயோ. நல்லா விளையாடுனீங்க. ஆனா நீங்களுமே வந்து எல்லா பானையும் உடைக்கல. பட் ஆனா வந்து உண்மையாவே சூப்பரான ஒரு எஃபர்ட்டை போட்டீங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. வெரி வெல் டன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ நம்மளுடைய தலை பொங்கல்ல முதலாவதா விளையாடின போட்டி பயங்கரமா இருந்தது. 3 ஜோடிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. வந்து இங்க இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நம்ம ஒரு சிறப்பு கைத்தட்டு தந்தே ஆகணும். இந்த ஆயுதத்தை கரெக்டா உபயோகிச்சு ரொம்ப கம்மியான டைம் எடுத்துட்டு இந்த போட்டியை ஜெயிச்சது நம்மளுடைய ஆதிரை and பிரபு. இவன் கூப்பிடல. வரும்போதே ஒரு செட்டை போட வந்திருக்கோம். இப்போ என்ன நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்த அந்த வீர விளையாட்டை பார்த்து உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தீங்களோ, இப்ப நீங்களா சிரிக்க போறீங்க, அவங்களா இங்க வந்து கஷ்டப்பட போறாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி விளையாடணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஒவ்வொரு ஜோடியா இங்க வர போறீங்க. ஸோ டோட்டலா ஃபர்ஸ்ட் 3 ஜோடியை நாங்க கூப்பிட போறோம். அந்த 3 ஜோடியும் சேர்ந்து இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, பெண்கள் எல்லாருக்கும் இங்க 5 தேங்காய்கள் கொடுக்க போறோம். அவங்க தான் தேங்காவை உரிக்க போறாங்க. டோட்டலா வந்து ப்ராப்பரா நாரே இல்லாம தேங்காவை நீங்க உரிச்சு ஆண்கள் கையில கொடுக்கணும். ஆண்களுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ப்ராப்பர்ட்டி இங்க இருக்கு, எக்யூப்மெண்ட். இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு உடைச்சு அந்த பவுல்ல தண்ணியை ஃபுல்லா ஊத்தி அதை அப்படியே குடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம யாரை கூப்பிட போறோம்னா, தேவி அண்ட் அபி. அடுத்ததா நம்ம கூப்பிட போறது ஆதிரை and பிரபு. அண்ட் மூன்றாவதா கூப்பிட போறது நம்மளுடைய பூங்கொடி and சரவணன். என்ன அப்படின்னா, சூப்பரா வந்து ரெடி ஆயிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. இதுல ஒரே ஒரு விஷயம் தான், இந்த தேங்காய் வந்து உரிக்கும் போது இந்த 4 நாரை புடுங்கிட்டு அதுக்கப்புறம் இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் நைஸா வந்து இந்த உடச்சு தண்ணி குடிக்கிற வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. ஆதிரை, பிரபு, பூங்கொடி, சரவணன், அபி அண்ட் தேவி தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கு மொத்தம் 5 நிமிஷம் டைம் தரேன். அந்த 5 நிமிஷத்துல 5 தேங்காவையும் உரிச்சு உடைச்சு குடிச்சு யார் முடிக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர். Your time starts now. பாத்து தேங்காய்க்கு வலிக்க போகுது. நல்ல பிரச்சனை. அதே நல்ல பிரச்சனை. ஐயோ இவ்வளவு கஷ்டமா இருக்கு. வெரி குட், சூப்பர். அதான் அங்க பாரு பூங்கொடி கலரா பாரு. கைபாத்து எஸ் சூப்பர். அதேதான். சீக்கிரமா ஒரு சைடு. ராகுல் எவ்வளவு ஒரு லைட் அக்சஸ் ஒண்ணு புரியவே மாட்டேங்குது. ஏய் என்ன பெருசா இருந்தது, உரிச்சா குட்டியா இருக்கு. கையில உரியறடா. கம் ஆன்.
தொட்டு தொட்டு இங்கடி இங்க இருக்குது இதுக்கு மேல வரல இது நம்ம வீட்ல தேங்காய் உரிக்கிறது ஓகேவா இல்ல இல்ல அவ்வளவுதான்டா அவ்வளவுதான்டா ஓகே 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 பவுல்ல வச்சு உடனே தண்ணில கீழ வேஸ்ட் ஆகுது கரெக்ட் ராகுல் திருப்பி வர மாப்ள ஐயா தண்ணி இல்லையா குடிங்க குடிங்க அப்படி விடுறா மச்சான் ஓகே சூப்பர் 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 லைட்டா குடிக்கலாமா போன பொங்கல் குடி 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 ஐயோ இதுல என்னென்ன இருக்கு பரவாயில்ல குடி மச்சான் வெறும் தண்ணியை மட்டும் குடி நீ குடிச்சிடா ஆமா அது பொடியில இருக்கு குடிடா நீ கம்மனு இல்ல தண்ணி இல்ல லைட்டா வயிறு வலிக்கும் பாத்துக்கலாம் நான் இன்னொன்னு வச்சிட்டேன் வெரி குட் காட்டு காட்டிட்டேன் ஓகே ஓகே ஐயோ குத்து குத்து ஈஸியா எங்க வீட்ல கூட நீ இவ்வளவு வேலை செய்ய சொல்லலைங்க ஐயோ சூப்பர் அவன காமிங்க இது ஒரிஜினல் போடுறதா அது ஓகே தான் உடனே அண்ணா பவுல்ல உடனே பூஷிதா நம்ம இடம் மாறணுமே இங்க ஏதாவது மாற்றம் நடந்திருக்கா இல்ல இங்க வந்து எல்லாரும் துணி துவைச்சத நான் பார்த்தேன் உண்மையாவே இவங்களது அவங்கள்டா அதெல்லாம் நாங்க பாக்குறோம் இருங்க ஃபர்ஸ்ட் நம்ம சரவணன் வந்து அவர் கூட பார்த்தாரோ இல்லையோ எல்லா கூடையும் பார்த்துட்டு இதுல நார் உரிக்கல அத சரியா உடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு உங்க கூடையில எத்தனை இருக்கு எங்க தேங்காய்க்குள்ள தண்ணியே இல்ல தண்ணியே பட் எனிவேஸ் பெண்கள் எல்லாருக்கும் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்துடலாம் கஷ்டத்தோட சேர்ந்து விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி வருதோ இல்லையோ நாங்க விடாமுயற்சி கொடுப்போம் அப்படின்னு நல்லா பண்ணீங்க எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டது தேவி தான் உரிக்கவே இல்ல கொஞ்சம் கூட எங்களோட வந்து அவங்க கஷ்டப்பட்டு எத்தனை ரெண்டே தான் உரிச்சிருக்காங்க 2 உரிச்சு 2 குடிச்சிட்டாங்களா அவங்க உரிக்க அங்க இல்ல இல்ல கரெக்ட்டா தான் இருக்கு இதுக்கு மேல எப்படி உரிக்கிறது கமான் சேதா இப்போ போலீஸ் இது என்ன தேங்காய் இது இது ஏங்க, தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். தண்ணி குடிக்கணும் அவ்வளவுதானே ஐயா இது எப்படி இருக்கு இதுவே நான் பண்ணிருந்தா அழுவு கூதல் ஆட்ட ஆட்ட என்ன ஏங்க, சொல்லிருப்பேன் நீ என்ன சொல்லு இல்ல பேசிக்கிட்டே வரலாம் அப்படி டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுவும் என்ன ஒரு வித்தியாசமும் இல்ல ஒரு வித்தியாசமும் அபி அண்ட் தேவி 2 உடைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன் யோ. அவங்க 1 தான் உடைச்சிருக்காங்க இன்னொரு தடவை அந்த மாதிரி விளையாடாதீங்க சொல்லு நீங்க என்னதான் 2 கணக்கு காமிச்சாலும் அப்ரூவ் செய்ய போறது ஒரு தேங்காய் தான் ஒரு முடிவுக்கு வந்து உங்களுக்கு ஒரே ஒரு தேங்காய் தான் அப்ரூவ்டு அதோட சந்தோஷமா இருந்துக்கோங்க ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம் அபி அண்ட் தேவிக்கு நம்மளுடைய பூங்கொடி சரவணன் யார் எங்கத்த வின்னரு தேங்காவே காணுமே பாத்தீங்களா இதுதான் ஸ்ட்ராட்டஜி உன் புருஷன் கிட்ட கேளு தேங்காய் தான் இருக்கு 2 தேங்காய் இருக்கு அந்த தேங்காய் எங்க தேங்காய் இது வந்து பாரு இது தேங்காய் அது ஒரு தேங்காய் ஏய் அதான் இது ஒண்ணுதான் இது உடைச்சாங்க அவங்க ஏய் இல்ல இல்ல உடைச்சீங்க அது உடைச்சு ஒட்டி வச்சு பாரு இதுதான் தருவாங்க பொறுமையா இருங்க ஆக மொத்தத்துல இவ்வளோ வாய் சவடால் விட்டு இவங்க டீம் உடைச்சது ஒண்ணுதான் ஸோ இப்போ பூங்கொடி அண்ட் சரவணன் உங்க கையில நீங்க எவ்வளவு தேங்காய் வேணா உடைச்சிருக்கலாம் ஆனா உன் புருஷனுடைய கையால் ஆகாத தனத்துல அவர் எல்லாத்தையும் ஊருக்கு தானம் பண்ணிருக்காரோ இல்ல வித்து குடிச்சிட்டாரோ இல்ல எனக்கு தெரியாது சோ என்ன உடைச்சு என்ன பண்ணாரோ காப்பாத்தி வச்சிருக்க தேங்காய் ஒண்ணுதான் அதனால ஒண்ணுதான் கணக்கு பூங்கொடி அண்ட் சரவணன் ஒன்லி 1 அடுத்து 3வதா இருக்கக்கூடிய ஆதிரி அண்ட் பிரபு கணக்கு காட்டுங்க எங்க இருக்கு உங்க தேங்காய் நாங்க 2 உடைச்சு குடிச்சிட்டோம் ஆதிரி அண்ட் பிரபு அவங்க உடைச்சது ஒண்ணுதான் ஆளுக்கு ஒவ்வொன்னு உடைச்சிங்க என்ன முடிச்சிங்க இப்ப அழகா போய் உட்கார்ந்துங்க போங்க இப்போ நான் போவேன் இதுதான் தீர்ப்பு கரெக்டா சொன்னீங்க ஆனா அஸ்வத் நீ தயவு செஞ்சு இந்த மாதிரி கேம் எல்லாம் வரும்போது நீ நியாயமா விளையாடுறது இந்த பக்கமே நான் வர மாட்டேன் எனிவேஸ் இந்த 3 பேரை பத்தி எனக்கு பேச விருப்பம் இல்ல இந்த நிகழ்ச்சி நடத்தி ஆகணும் அப்படின்றதுனால அடுத்த 3 பேரை கூப்பிடுறேன் அவங்களாவது ஒபீடியண்டா நடந்துக்கோங்க சல்லித்தனமா பண்ணாதீங்க அடுத்ததா வரப்போற 3 ஜோடிகள் கார்த்திக் சத்யா அன்பு ஷாலினி அண்ட் அன்பு ஆனந்தி
ஸோ 3 ஜோடிகள் அடுத்தா வந்து விளையாடுறதுக்கு தயாரா இருக்காங்க. நம்மளுடைய கார்த்திக், சத்யா, அன்பு, ஆனந்தி, அன்பு, ஷாலினி ரெடில? உங்களுக்கான 5 minutes starts now. ஒரு கை அடி ஃபாஸ்ட் அடி. என்னது எது வருதா? அதுவே உரிச்சுதா சைடுல தான் இருக்கும். இது சைடுல தான் இருக்கும். அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். அப்படியா உரிச்சுதா இருக்குன்னு நினைக்கிறேன். வெரி குட் வெரி குட். Do it. கை பத்திரம் எல்லாருக்கும். உரி அப்பதான் தெரியும். உரி அப்பதான் தெரியும். உரி சரி. உரி சரி. ஐயோ பல்ல அமுத்து இதுல. இதுல அமுத்து. இல்ல இப்படி வச்சு அமுத்து. கை பாத்து கை பாத்து. மட்டும் உடைச்சிருங்க. வெரி குட் வெரி குட். அதே மாதிரி அந்த கால் வெரி குட். சாப்பிடு. எல்லாமே ஒரு வாட்டி சைடு வா. போல் சைடு. ரைட். வெரி குட். டாப் பண்ணி. அதாவது நீங்க ஓடுல இருக்காதீங்க, நார்ல இருக்கீங்க. ஓகே. டைம் முடிய போகுது. எங்க உடைச்சதேங்க மேல இருக்குது. எனக்கு இதை யூஸ் பண்ண தெரியாது. அந்த எட்ஜை வச்சு குத்துனா வந்துடும். கொஞ்சம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் போடலாம். நல்ல போயிடு. சீக்கிரம் 40 செகண்ட். நல்ல போயிடு குத்து. ஒரே அடி. முடிச்சியா? அது ஓகே. உடைச்சிட்டா இருக்கிறது ஈஸியா இருக்கும் தானே. நடக்கு. ஓடுறா சீக்கிரம் ஓடுறா. 10 செகண்ட் தான் இருக்கு. இல்ல டேய் ஓடுறா ஸ்லோ மோஷன் ஓடுறா. நீ கை வச்சு. தம்பி ஓட. ஏதோ ஒன்னு பண்ணு. டேய் ஓடடா. ஓகே. சிவா திருப்பி ஓடு. இந்த பக்கம் இப்படி வச்சு ஓடு. நாரே இது பண்ணாம இது இளநீ தண்ணியே இல்லையே. 3 பேருமே சூப்பரா விளையாடுனீங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய கார்த்திக் அண்ட் சத்யா, நீங்க உடைச்சு குடிச்சு பண்ணதுக்கு 1/2 மார்க் தரலாம். ஓகே. அடுத்ததாக அன்பு, ஷாலினி எவ்வளவு உடைச்சிருக்கீங்க, எவ்வளவு குடிச்சிருக்கீங்க? நியாயமா ஒண்ணே. அன்பு அண்ட் ஷாலினி நியாயமா விளையாடி நேர்மையா ஒரே ஒரு தேங்காவை முழுசா உரிச்சு உடைச்சு குடிச்சதுனால 1 மார்க் உங்களுக்கு. அடுத்ததா அன்பு அண்ட் ஆனந்தி. ஒண்ணு உடைச்சு குடிச்சிட்டோம், Actually, ஒண்ணு உரிச்சிட்டோம். ஒண்ண வந்து குடிச்சதனுடைய எவிடன்ஸ் நானே பார்த்தேன். அது அப்படியா? பக்காவா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் என்ன தேங்காய் பண்ணாங்க? ரெண்டாவது உரிச்சதோட எவிடன்ஸ் நீதான். எവിടെ? நீதான் வந்து பார்த்த. தேங்காயை விட தானே இது உடைக்கல. இத எடுத்து பாத்து. இதுதான் உடைச்சது. இரு இது என்னடா அது? குழம்பிருக்கு. தேங்காய் குடிக்கணும், தண்ணி குடிக்கணும்னு அண்ணா சொன்னேன். விளையாடலாம். ஆனா இவ்வளவு இங்க பாருங்க உரிக்க. See listen. இப்படி உரிக்க சொன்னா இப்படி உடைச்சு வச்சிருக்கீங்க. இது என்ன மச்சான், யாரோட மூஞ்சி இது? ஒரே நிமிஷம் இரு. ஏய் இங்க பாருடா. ஒரே மாதிரி இல்ல. அன்பு அண்ட் ஆனந்தி இது ரெண்டுத்தையும் பார்த்து இதுக்கு நம்ம எப்படி மார்க் தர முடியும்? அதனால அன்பு அண்ட் ஆனந்திக்கு 1/4 மார்க் தரேன். ஆக மொத்தத்துல நம்மளுடைய கார்த்திக் அண்ட் சத்யா ½ மார்க், அன்பு அண்ட் ஆனந்தி போனா போது ½ மார்க், நம்மளுடைய அன்பு அண்ட் ஷாலினி 1 மார்க் வாங்கியிருக்காங்க.